Hello everyone, welcome to VV Biology and this is Ranjit Kumar. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 5th சாப்டர் லைஃப் ப்ராசஸை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்ற லெசன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய லெசன் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு லெசனும் கூட. ஸோ உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் இந்த லெசன்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ லைஃப் ப்ராசஸஸ், இந்த லைஃப் ப்ராசஸஸ்னா என்ன, இந்த லைஃப் ப்ராசஸ் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் லைஃப் ப்ராசஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலாக நம்முடைய பிளானட் எர்த்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிசம்ஸை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், இல்லைன்னா இதை பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், பயோட்டிக். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இதை ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே. நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா உயிரற்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், லைட், இது எல்லாமே நான் லிவிங் ஃபேக்டர்ஸ்ல வரும். இந்த லிவிங் ஃபேக்டர்ஸையும் இல்லை லிவிங் ஆர்கானிசம்ஸையும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சில கேரக்டர் இருக்கும் இல்லையா. இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது லிவிங் ஆர்கானிசம், இது இப்படிலாம் இல்லை அப்படின்னா அது நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்றோம் இல்லையா. எதை பேஸ் பண்ணி அதை நம்ம கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கோம். கிரைட்டீரியாஸ் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட். அதாவது மூமெண்ட், ஒரு ஆர்கானிசமோட உடம்புல ஏற்படக்கூடிய மூமெண்ட்ஸ். இப்போ மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம், லோகோமோஷன் சொல்லலாம். ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது அப்படின்னாலே அது லிவிங் ஆர்கானிசமா தான் இருக்கும். இல்ல அதோட உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கை வந்து பாத்தீங்க அப்படின்னு நகர்ந்துகிட்டே இருக்கு, என்னோட தலை அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு நான் பேசுறப்போ. அப்ப இது எல்லாமே மூமெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ஆர்கானிசம்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லலாம். இப்போ பிளான்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ பிளான்ஸ்ல வந்து பெருசா மூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் பிளான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகவும் போகாது. அதுக்காக மூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறதுனால பிளான்ஸ் வந்து நம்ம நான் லிவிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பிளான்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். இந்த பிளான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும், கிரீனியா இருக்கும், பசுமையா இருக்கும். அப்போ ஒரு பிளான்ட் அப்படிங்கிறது கிரீனியா இருந்துச்சு அப்படின்னா அது உயிரோட இருக்கு, இட்ஸ் லிவிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்லாம அந்த இலைகள் வந்து காஞ்சு போயிட்டு வேற நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இறந்து போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து எல்லா பிளான்ஸுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு சில பிளான்ஸ்ல வந்து அதுல இருக்கக்கூடிய லீவ்ஸ் கிரீனியாவே இருக்காது, வேற ஒரு கலர்ல இருக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அது எல்லோயிஷா இருக்கலாம், இல்ல ஒரு ஆரஞ்சு நிறத்துல இருக்கலாம், ரெட்டிஷா இருக்கலாம், இல்ல கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டா இருக்கலாம். ஸோ அது வேற நிறத்துல இருக்கு, கிரீனியா இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான்ஸ் நம்ம நான் லிவிங்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ இந்த கலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு கூட ஒரு ஆர்கானிசம் லிவிங்கா நான் லிவிங் அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியாது. அப்போ என்ன சார் தேவைப்படுது இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்துக்குள்ள வரும். பிரீத்திங் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஒரு ஆர்கானிசம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு அனிமல் முழிச்சுட்டு இருக்கிறப்போ ஓடும், தாவும், குதிக்கும், வரும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அது மூமெண்ட் உயிரோடு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆர்கானிசம் தூங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்குறப்ப அது எங்கேயும் ஓட போறது இல்லை, தாவ போறது இல்லை, குதிக்க போறது இல்லை. அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம அதை உயிரோடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்? பிரீத்திங்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்லலாம். இப்போ தூங்குறப்பவும் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்? மூச்சு வாங்கிட்டு இருக்கும், ரெஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா. ரெஸ்பயர் பண்றப்ப என்ன ஆகும்? அதோட செஸ்டும் வயிறும் மேல போயிட்டு போயிட்டு கீழே வரும். அப்ப இதை வச்சுக்கிட்டு அந்த ஆர்கானிசம் பிரீத் பண்ணுது. அப்ப பிரீத் பண்ணுது அப்படின்னா உயிரோட இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இது வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப பிளான்ஸே எடுத்துக்கோங்களேன். பிளான்ஸ் வந்து அனிமல் மாதிரி பிரீத் பண்ணாது. இப்போ அனிமல்ஸ் பிரீத் பண்றப்போ உடம்புல ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பிளான்ஸ்ல பிரீத்திங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தெரியவே தெரியாது. ஏன்னா எந்த ஒரு அசைவும் இருக்காது. அப்போ பிளான்ஸ் பிரீத் பண்ணலன்னு அப்படி அர்த்தமா? இல்லை. அசைவு இல்லாததுனால, மூவ்மெண்ட் இல்லாததுனால அது பிரீத் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக அது உயிரோடு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ பிரீத்திங்கை மட்டுமே வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசமா இல்லை நான் லிவிங் ஆர்கானிசமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட முடியாது? டிட்டர்மைன் பண்ணிட முடியாது. அப்போ வேற என்ன ஃபேக்டர் எடுக்கலாம் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா growth.
இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே க்ரோ ஆகும் இல்லையா? அப்ப growth அப்படிங்கிறது என்ன? இன்க்ரீசிங் இன் சைஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் நம்பர்ஸ். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகுறது அப்படின்னா அதோட ஆக்சுவல் சைஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிறது. அப்ப பெருசாகிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? க்ரோ ஆகுறத வச்சுக்கிட்டு ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட முடியும். இப்ப எல்லா ஆர்கானிசம்ஸோட growth-உம் நமக்கு விசிபிளா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஒரு சில ஆர்கானிசம்ஸோட growth கொஞ்சம் வேகமா இருக்கலாம். ஒரு சில நாட்கள்லயே நம்ம அந்த சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்க முடியும். ஆனா ஒரு சில ஆர்கானிசம்ஸோட growth ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்மளால அதை அப்சர்வ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கே தெரியாத நிறைய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் எல்லாமே இருக்கு. இப்ப அதோடைய growth, அதோடைய மூமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதனால அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ இந்த ஃபேக்டரி எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு ஆர்கானிசம் கம்ப்ளீட்டா அது லிவிங் ஆர்கானிசம், இது நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம சொல்லிட முடியாது. அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் டிஃபைன் பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது என்ன? அது ஏன் இவ்வளவு முக்கியம்? அது இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். இந்த ப்ராசஸஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிவிங் இந்த ப்ராசஸஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்றோம். லைஃப் ப்ராசஸ்னா என்ன? லைஃப்னா லிவிங், ப்ராசஸஸ் அப்படின்னா செயல்பாடு. அப்ப எந்த செயல்பாடு, எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு ஆர்கானிசம் வாழுறதுக்கு, லிவ் பண்றதுக்கு, வாழுறதுக்கு கட்டாயம் தேவைப்படுதோ அது எல்லாமே லைஃப் ப்ராசஸஸ். சரி, எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்களேன். வாட் ஆர் லைஃப் ப்ராசஸஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா the processes which together perform the regular maintenance of the body of an organism. இப்போ பாருங்க, the processes which together perform the regular maintenance of the body of an organism is nothing but life process. இங்க ரெண்டு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும். லைஃப் ப்ராசஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டுகெதர் பெர்ஃபார்ம். இப்போ டுகெதர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாலே அது ஒரு செயல் கிடையாது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் ப்ராசஸ். தேர் ஆர் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராசஸ். நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கானிசம்ல என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலரா அந்த ஆர்கானிசமோட பாடியை மெயின்டைன் பண்ணுது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்போ என்ன சார் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு இந்த பாடியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட சின்ன கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு ஆர்கானிசமும் எதால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸால ஆனது. ஆட்டம்ஸால் ஆனது. am I right or not? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ்ல ஒன்று சேர்ந்து நமக்கு மாலிக்யூல்ஸை ஃபார்ம் பண்ணுது. மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆமாவா இல்லையா? செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது. டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்டையர் ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுது. என்டையர் ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஆட்டம்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும், ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்ஸுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம ரைட் ஆர் நாட்? இப்போ செல் எடுத்துக்கோங்களேன். நம்ம சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். இதை நீங்க உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருப்பீங்க, 7th படிச்சிருப்பீங்க. ஏன் லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்ல கூட த செல் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற லெசன்ல படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த செல் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடி. அப்போ ஒவ்வொரு செல்லும் ஃபங்க்ஷனல் யூனிட். அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேலை இருக்கு. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அப்போ ஒவ்வொரு செல்லும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கட்டாயம் எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி நமக்கு எங்கிருந்து கிடைக்குது?
கண்டிப்பா அது நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுறது கிடையாது. இது நம்மளுடைய அவுட்டர் என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். இன் காமன் டேர்ம்ஸ் நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபுட் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகுது, பிரேக் டவுன் ஆகுது. ஏன்னா அந்த ஃபுட் அப்படியே யூஸ் பண்ற கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு கிடையாது. அப்ப நம்ம உடம்பு அதை எப்படி இருந்தா யூஸ் பண்ணிக்குமோ, எனர்ஜி எடுத்துக்குமோ, அந்த ஃபார்முக்கு நம்ம உடம்பு அதை கன்வெர்ட் பண்ணுது. இதை நம்ம பிரேக்கிங் டவுன் அப்படின்னு சொல்றோம். சரி, பிரேக் டவுன் பண்ணியாச்சு, அதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டாச்சு. எனர்ஜி எடுத்ததுக்கு அப்புறம் செல் அதை யூஸ் பண்ணி வேலை செய்ய போகுது, ஃபங்க்ஷன் பண்ண போகுது. இப்படி ஃபங்க்ஷன் பண்றப்போ அதுல இருந்து நிறைய மெட்டபாலிக் வேஸ்ட் வரும். இப்ப இந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றணும். அப்ப அங்க ஒரு வேலை நடக்குதா இல்லையா? இப்ப சரி, இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், நம்ம ரைட் ஆர் நாட்? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம க்ரோ ஆகுறோம். அப்ப செல்ஸ் டிவைட் ஆகுறது மூலமா தான் க்ரோ ஆகுறோம். அப்ப டிவைட் ஆகுதுன்னா அந்த செல் டிவைட் ஆகுற ப்ராசஸை மெயின்டைன் பண்ணணும். அப்ப அதுக்கு சில விஷயங்கள் இங்க அவசியம் தேவைப்படுது. சரி, அப்படி இல்லை, நம்ம ஏதோ தவறுதலா கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு. அப்ப நல்லா இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்ச நாள்ல என்ன ஆகணும்? இந்த டேமேஜ் ஆன செல்ஸ்க்கு பதிலா நியூ செல்ஸ் அங்க ஃபார்ம் ஆகணும், ரீப்ளேஸ் ஆகணும். அப்ப இதுவும் மெயின்டெனன்ஸ் தானே. இந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் நம்ம உடனே நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைஃப் ப்ராசஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so these processes ensures the survival of an organism. இப்போ சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழக்கூடியது. இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் நடந்தா மட்டும்தான் ஒரு ஆர்கானிசமால சர்வை பண்ண முடியும், உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான விஷயம். சரி, என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன். சரிங்களா? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி தேவைன்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவை. இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன? ஃபுட். இந்த ஃபுட் எங்க இருக்கு? அவுட்டர் என்விரான்மெண்ட், உடம்புக்கு வெளியே. அப்போ வெளியே இருக்கிற அந்த ஃபுட்டை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போற ப்ராசஸ் தான் நியூட்ரிஷன். ஸோ உடம்புக்குள்ள செல் இந்த ஃபுட் போயிருச்சு, ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து எனர்ஜியை எடுக்கணும் இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு பேரு ரெஸ்பிரேஷன். இப்போ எனர்ஜி எடுத்ததுக்கு அப்புறம் சரி, இப்போ இன்டெஸ்டைன்ல ஃபுட் பிரேக் ஆகுது. இங்கிருந்து நம்ம எல்லா செல்ஸுக்கும் இந்த நியூட்ரியன்ஸ் போய் சேரணும். நம்ம ரெஸ்பயர் பண்றப்போ ஆக்சிஜன் லங்ஸ்குள்ள போகுது. அப்ப லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எல்லா செல்ஸுக்குள்ளேயும் போகணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற லைஃப் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்கிரீஷன். சரி, இப்படி மெட்டபாலிசம் செல்ஸ்குள்ள நடக்கிறப்போ நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எனர்ஜி கூடவே சில ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு உடம்பு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். இதை உடனடியாக நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றணும். வெளியேற்றல அப்படின்னா ஒவ்வொரு செல்லுடைய டாக்ஸிசிட்டி அதிகமாயிரும், செல்ஸ் இறந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு செல்லும் இறந்து போச்சுன்னா it leads to death of an entire organism. அப்போ இதை வெளியேற்றி ஆகணும் இல்லையா? இதை வெளியேற்றுறதுக்குன்னு ஒரு ஆர்கன் சிஸ்டம் வேலை செய்யுது. அந்த வேலைக்கு பேரு எக்ஸ்கிரீஷன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நியூட்ரிஷன் இல்லாம சாப்பிடாத எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியுமா? முடியாது. ரெஸ்பயர் பண்ணாம உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. உடம்புக்குள்ள தேவையான மாலிக்யூல்ஸ் அது உருவாகிற இடத்துல இருந்து அது எங்க தேவையோ அங்க கொண்டு போய் அதை சேர்க்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னாலும் உயிர் வாழ முடியாது. இப்படி உடம்புக்குள்ள உருவாகக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உடம்பு விட்டு வெளியேற்றல அப்படின்னாலும் உயிரினங்களால சர்வை பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த 4 ப்ராசஸும் இல்லை, ஒரு ஆர்கானிசம்ல நடக்கல அப்படின்னா அந்த ஆர்கானிசம் சர்வை பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 4 ப்ராசஸையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லெசன்ல இந்த 4 ப்ராசஸ் பத்தியும் தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸையும் ரொம்பவே டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய பியர் குரூப்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்தை பேஸ் பண்ணி நானும் சில விஷயங்களை கற்றுப்பேன் அண்ட் நீங்களும் கற்றுக்கலாம். சரிங்களா? So thank you so much for the support and subscribe. Will be biology. Thank you so much. We'll meet in the next video. Bye bye.